லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன உசுரோட விட்டுரு கதிரே. நீ பிடிக்க வேண்டியது என் காலம் இல்ல, சார் காலம். சார் 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 என்ன மன்னிச்சிரு சார். ஒழிச்சு போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல சார், நீங்க தைரியமா போங்க சார். இனிமே குணாவால எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப நன்றி. கிளம்புங்க சார். வரேன் சார். பாய்ஸ், இவங்க நம்ம வீட்டை இடிக்க போறாங்களா பாருங்க. சீதா சீதா இரு, பதறாத பதறாத, நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். வா வா. வந்துட்டாருப்பா சூப்பர் மேனு. அப்படியே அறுத்து தள்ளிட்டு தான் அடுத்த வேலையை பாப்பாரு. என்னடா வீட்டை இடிக்கிற காட்சியை பார்க்காம போயிடுவானோன்னு நினைச்சேன். கரெக்டா வந்துட்டான். வீட்டை இடிச்சிருவானா அவன்? எங்க இடிக்க சொல்லு பாப்போம். ஏய் ஏய், அடிச்சு வந்துட்டானுங்க. என்ன போடுறது இருக்கட்டும், முதல்ல உங்க அண்ணனுக்கு போனை போடுங்க. போடுறா, போட்டு அவனுக்கு என்னாச்சுன்னு கேளு. என்னடா அண்ணன் போனே எடுக்க மாட்டாரு? அடிபட்டிருக்கோம், அதனால போன் எடுக்க கொஞ்சம் சிரமமா இருக்கும். யோ, போனை கையில பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா, அவரே வீடியோ எடுக்கிறாருப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க. என்ன லைவ் போகுதா இல்ல கட் பண்ணிட்டியா? ஏய் இரு, கட் பண்ணாத. இங்க இன்னும் நிறைய சம்பவம் நடக்க வேண்டியது இருக்கு. எல்லாத்தையும் படம் பிடிக்கணும். ஏய், அவன் அடிச்சனே, அத வீடியோ எடுத்தியா? சரி, இப்போ இன்னொரு டேக்கு இவங்களை வச்சு ட்ரை பண்றேன். ஒழுங்கா எடுக்கணும். ஏன்னா நான் அடிச்சதுக்கு அப்புறம் இவனுங்கெல்லாம் உயிரோட இருப்பாங்களான்னு தெரியாது. ஏய், எதிர்த்து பேசினாங்கறான், போறா அவன.
டேய், நீங்க ஃபோன் அடிச்சா எடுக்கலல்ல? இப்ப பார், நான் அடிச்சா ஒரே ரிங்ல எடுப்பான் பாரு. டேய் குணா ராஸ்கல், இங்க உங்க ஆளுங்க ஃபோன் அடிச்சிட்டு இருக்காங்க, ஏன்டா எடுக்கல? எங்கடா இருக்க? இந்த பார், 5 நிமிஷத்துல நீ என் வீட்டுக்கு வரணும், இல்ல தொலைச்சிருவேன். என்ன அவ்வளவு பேசிட்டு இருக்காரு? பேசுறாரா? நிஜமாவே அப்பா அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரா? இந்த பார், 5 நிமிஷத்துல நீ வரல, உன் கிளைமாக்ஸ் ஆன்டி கிளைமாக்ஸ் ஆயிடும். வந்து சேரு. டேய் குணாடா, அங்க பாருங்கம்மா. ஏய் அண்ணா வந்தாரா? டேய் டேய் உள்ள டேய் போடா, போடா. டேய் 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 கே போடு. முதல்ல கே போடுறா. யார் என்னன்னு தெரியாம எதுவுமே பண்ண மாட்டீங்களா? செக் ஓரமா நில்லு முதல்ல நீ. ஓரமா தள்ளுடா. சார் 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 என்ன மன்னிச்சிரு சார். சார் என்ன மன்னிச்சிரு சார். எழுந்திரு, என்ன மன்னிச்சிரு சார். எழுந்திரு, எழுந்திரு. சார் போ. சார் சார். பிச்சை எடுத்திருக்கியா? பிச்சை எடுத்திருக்கியாடா? இல்ல சார். நான் இன்னைக்கு உனக்கு பிச்சை போடுறேன், உயிர் பிச்சை. அதை வாங்கிட்டு என் கண்ணிலேயே படாம ஓடி போயிடணும். சரி சார் சரி சார் சரி சார். நீ என்ன சொன்னாலும் செய்யறேன் சார். இனி என் கண்ணில் தென்படுற மாதிரி இந்த பஜார்ல மாமூல் வாங்குறது, காலேஜ் வாசல்ல கண்டதையும் விற்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவியா? சத்தியமா பண்ண மாட்டேன் சார். பண்ண மாட்டேன் சார். சோத்துக்கு என்ன பண்ணுவ? சார் ஏதாவது கொளுத்து வேலை போய் சம்பாதிச்சுக்கிறேன் சார். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நான் உனக்கு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குது சார். நல்ல ஞாபகம் இருக்குது. எங்க ஒரு தரம் சொல்லு. இனி இந்த வீடு இல்ல, வேற எந்த வீடியோ நினைச்சு கூட பார்க்க கூடாது. கரெக்ட் தானே சார்? சார் இனிமே நான் உன் கண்ணிலேயே படக்கூடாது. கரெக்டானே சார்? இந்த ஊர்லயே இல்லாம செங்கல்பட்டு மாமண்டூர் எங்கேயாவது ஓடி போயிடுறேன் சார். என்ன? இல்ல சார் இல்ல சார் இல்ல சார். நான் தூத்துக்குடிக்கே போயிடுறேன் சார். நான் தூத்துக்குடிக்கே போயிடுறேன். ஆமா. அப்புறம் போகும்போது இந்த புல்டோசரு, அப்புறம் கூட வந்தாங்கல்ல 4 அழுக்கு டவுசர், எல்லாரையும் கூட்டிட்டு போய். சரி சார் சரி சார். சரியா? சரி சார். அப்புறம் போகும்போது இவனையும் வேணா கூட்டிட்டு போ. நல்ல கணக்கு வழக்கெல்லாம் போடுவான். ஐயோ சார் ஆள விடு சார். அவனால சார் இந்த நிலைமைய. ஏய் வண்டி எடு போங்க சார். ஏய் வண்டி எடுடா. எடு வண்டி எடுடா போலாம். எடுடா போலாம். டேய் தடியா, டேய் உன்னதாண்டா. வீடியோலாம் நல்லா எடுத்தியா? அனுப்பி வை. ஆமா, நீ உன் பொண்ணை கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்த? மாப்பிள்ளைக்கு வீடு சொந்தமா இருக்கு, அதனாலதான் பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தல்ல. இப்ப என்னடா உன் பொண்ணு வாழ்ற வீட்டையே இடிக்கிறத இவ்வளவு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க? இதுல வீடியோ வேற எடுத்துக்கிட்டு இருக்க. டேய், நீ எல்லாம் உப்பு போட்டு தான் சாப்பிடுறியா? அம்மா என்னம்மா இது? நீ புகுந்த வீடு. இந்த வீட்டுல நீ உன் புருஷனோட 4 வருஷம் வாழ்ந்திருக்க. ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் சமீபத்துல தான் நடந்தது. இந்த வீட்டு மேல அந்த சென்டிமெண்ட் எதுவுமே உனக்கு இல்லையா? அப்புறம் ரேவதி, உன் அம்மா அப்பாவோட கர்ச்சீப்ல இருந்து கோவணம் வரைக்கும் உருவிட்டு போயிட்டேன். இப்ப எங்க தலைக்கு மேல இருக்கிறது இந்த கூரை ஒண்ணுதான். இப்ப அதையும் புடுங்கி வாயில போட்டுக்கணும், அதானே? இல்லப்பா.
நெருப்பு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற வீட்டுல திருடுற மாதிரின்னு ஒரு பழமொழி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கான பர்ஃபெக்ட் உதாரணம் நீதான். மேகலா, எப்பவுமே சம்பந்தமில்லாத விஷயத்துக்கு உள்ள பூந்து பூந்து பேசுவ. இப்ப என்னமோ வாய் திறக்காம இருக்கிற. சில பேர் இருக்காங்க, தனக்கு நல்லது பண்ற எல்லாருமே நாசமா போகணும்னு நினைப்பாங்க. அது உனக்கும் உங்க அம்மாவுக்கும் அப்படியே பொருந்தும். நூலை போல சேலை, தாயை போல புள்ளன்னு யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, உங்களுக்கு கச்சிதமா பொருந்தும். என்னடா, நான் தவம் இருந்து ரத்தனம் நினைச்சு பெத்த துப்பு கட்ட துரு பிடிச்ச தகரமே. என்னடா 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 முறைக்கிற? டேய், நீ அனுப்பி வச்ச ரவுடிக்கு என்னாச்சுன்னு பார்த்தல்ல? அவனையே அடிச்சு ஓட வச்சிருக்கன்னா நீ எல்லாம் எனக்கு கொசு மாதிரி. உன்னெல்லாம் அடிச்சு நசுக்கி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நொடி கூட ஆகாது. இந்த தனியாச்சன மாதிரி சில்லற பசங்களோட ஜோடி போட்டுக்கிட்டு என்ன எதிர்த்து நிக்கணும்னு நினைக்கிறியா? தொலைச்சிருவேன். யாரு வேணாலும் என்னை எதிர்த்து நிக்கலாம். ஆனா நான் ஒருத்தனை எதிரியா நினைக்கணும்னா அவனுக்கு அந்த தகுதி வேணும். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? ஏண்டா அயோக்கிய பயல்களா, உங்களுக்கே சப்போர்ட் பண்ண 4 அள்ள கைங்க இருக்கும்போது வாழ்க்கை முழுக்க நேர்மையா இருக்கிற எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு 2 நல்லவங்க இருக்க மாட்டாங்க? இந்த பார், இப்படிங்கிறதுக்குள்ள உங்க எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டே காலி பண்ண வைக்க முடியும். என்ன பாக்குற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கண்ணுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் பாத்தீங்கல்ல, ஆனா பண்ணல. ஏன் பண்ணல தெரியுமா? ஏன்னா நீங்க தாண்டா என்னோட பலம். உங்களெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்குள்ள வெறி ஏறுது. அயோக்கிய பயல்களுக்கு நடுவுல நாம நல்லா வாழ்ந்து காட்டணும்னு வைராக்கியம் வருது. இவனுங்களே நல்லா இருக்கும்போது நாம ஏன் நல்லா இருக்க மாட்டோம்? டேய், உங்களுக்கு முன்னால சாதிச்சு காட்டணும்னு தாண்டா உங்களை இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கேன். தெருநாய் கடிச்சதுக்காக அந்த நாயை திருப்பி கடிக்க முடியுமா? நான் சம்பாதிச்சு உங்க ஒவ்வொருத்தர் காசையும் உங்க மூஞ்சில விட்டெறிஞ்சி அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போங்கடான்னு சொல்லுவேன். அதுக்காக தாண்டா உங்களை விட்டு வச்சிருக்கேன். நீங்க என்னமோ நாங்க வேற வழி இல்லாம வாங்கின காசுக்கு பயந்து உங்களை உட்கார வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. போடா வாசிதா. வீடு வந்துச்சு. வந்தாச்சா? நம்ம இப்ப எங்க இருக்கோம்? வீட்டுக்கு வந்துட்டோமா? வீட்டுக்கு வந்துட்டோமா? தம்பி, சத்தம் காட்டாம அப்படியே கிளம்ப வீட்டுக்கு போயிரு. நான் வச்சா கழட்டி விடுறீங்க? எது மச்சானா? நம்ம 2 பேரும் பொண்டாட்டிங்களும் துரத்தி விட்டாருங்க. நம்ம தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு இருக்கணும் மச்சான். ஒண்ணுக்கு ஆதரவு, உள்ளத்தில ஏன் பிரிவு, கண்ணுக்குள்ள போதம் இல்லை, பார்ப்பதில ஏன் பிரிவு. கொஞ்சம் இடம் கொடுத்தா என்னென்னமா பேசுறல்ல? அதான் ஒரே பாட்டில 2 பேரும் ஷேர் பண்ணி வச்சாச்சே. அதுக்கு நமக்குள்ள என்ன மச்சா? ஓகே ஓகே.
நீ கிளம்பு. மாமா அத்தைக்கு பிடிக்கும்னு இடியாப்பமும் பாயாவும் வாங்கிட்டு வந்துக்கிறேன். அவங்க கையில கொடுத்துட்டு போயிடுறேன். ஏய், ஆனாலும் உனக்கு ரொம்ப குசும்புடா. சரக்க போட்டு என் அப்பா கிட்டே போய் பேச போறியா? அதுல என்ன மச்சாங்குது? தப்பி தவறி நான்லாம் குடிச்சேன்னு வையா, அவர் இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். அதுவும் இப்பெல்லாம் அவர் வேற லெவல்ல இருக்காரு. வா, இந்த அப்பனுங்களே இப்படிதான் மச்சான். பிள்ளைங்கிட்ட முறுக்கின்னு இருப்பாங்க, ஆனா மரும் பிள்ளைங்கிட்ட ஜாலியா இருப்பாங்க. என்னடா சொல்ற? அன்னைக்கு கோயில ஒரு கல்யாண சீன் நடந்துச்சுல, அதான் எனக்கும் என் மாமா பிள்ளைக்கும் கல்யாணம்னு சொல்லி அன்னைக்கு கூட மாமா கோயிலுக்கு வந்து பெரிய சீன் ஆயிடுச்சு. கல்யாணம் நின்று போச்சு மச்சான். ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அதுக்கு அப்பால மாமா என்ன கூட்டின்னு போய் அவரே குடி வாங்கி கொடுத்தாரு. எங்க அப்பா உனக்கு சரக்கு வாங்கி கொடுத்தாரா? அட போட. இதுக்கு என் மாமனாரு திருடிட்டேன்னு சொன்னா கூட நம்பிடுவேன். மச்சான் சத்தியமா சொல்றேன் மச்சான், சத்தியமா அவர்தான் என்ன கூட்டின்னு போய் வாங்கி கொடுத்து முதல்ல அவர்தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. தம்பி, குடிச்சிட்டு வளரலாம், ஆனா இந்த அளவுக்குலாம் வளர கூடாது மச்சான். நான் தான் சத்தியம் பண்ணேன், சத்தியம் பண்ண அது உண்மை மச்சான். நீ வா மச்சான், நான் வேணா சொல்லி சேர்த்து வைக்கிறேன். பாரு, உன்னையும் அவரையும் இப்படி பண்ற புரியுதா? நீ அவர்கிட்ட சேர்த்து சரக்கு போடு, அப்புறம் நானும் ஜாயிண்ட் வச்சுக்கிறேன். மாமா 3 பேரும் சேர்ந்து சரக்கு போடுவோம், மிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு. 3 பேரும் சரக்கு அடிக்கலாம். போடலாம், வா போடலாம். வா மச்சான், போது ஏர்ல இன்னும் போடணும். வா அட வா, நான் தான் சொல்றேன். வா போ மச்சான், போ. கூப்பிடு அவர, உன் மாமனார கூப்பிடு. மச்சான் மரியாதையா இருக்காது, நீங்க கூப்பிடுறீங்களா? இல்ல, மிஸ்டர் மார்கன்னு கூப்பிடு. மாமா, வளர பெத்த மாமா பாண்டி வந்துக்கிற மாமா. பாத்து நான் கூப்பிட்டு வர மாட்டாரு, நீ கூப்பிடு மச்சான். நீ கூப்பிடாத, நான் கூப்பிடுறாரு. பா கூப்பிடு. பா வெளியே வாப்பா. என் குரலை கேட்டா வெளியே வந்துடுவாரு. பா வாப்பா. வந்துட்டாரு. குடு மாமா. கொண்டு தப்பு போயிருந்தோம் மாமா. அங்க பாய்கள்ல இடியாப்பம் பாயாவும் தட்டி இட்லி தலைகறியும் சுட சுட போட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன். என்னங்க மாமா, சுட சுட இருக்குது. வாங்கிக்கோ. இந்தாங்க. சூப்பர். உள்ள தட்டில் வச்சு நல்லா ஊட்டி உள்ள சாப்பிடுங்கம்மா, நல்லா இருக்கும். பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. டேய், என்னடா கஷ்டம்? சின்ன பைய அவன் கூட எல்லாம் ஜாலியா சரக்கு அடிச்சிருக்கீங்க. இத்தனை வருஷமா உங்க பிள்ளையா உங்க கூடயே இருக்க, என்ன ஒரு தடவை கூட கூட்டிட்டு போலையப்பா. மாமா, அது ஒண்ணும் இல்ல, நான் தான் மச்சான் கிட்ட சொன்னேன். என்ன சொன்ன? நீங்க கூட்டின்னு போய் கோட்ரு குடல் கறிலாம் வாங்கி கொடுத்தீங்களே மாமா, அத நான் மச்சான் சொல்லிட்டேன் மாமா. அம்மா அப்ப புச்ச மச்சான், அப்பத்துல இருந்து மச்சான் புச்சா எங்க அப்பாவோட தான் குடிப்பேன்னு ஒத்த காலில் நிக்கிறாப்புல. ஓ, மச்சான் ஃபீல் பண்ணாது. இரு ஏய் கேளு மச்சான். டேய், என்னடா வருத்தமா இருக்கா? மாமா, ஆளுக்கு ரெண்டு கட்டிங் தான் போட்டோம். கடைசியில இவன் தான் போட்டான், எனக்கு இன்னொன்னு குத்தான். ஓ, நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் மச்சானை கொண்டு போய் உங்க கையால வாங்கி கொடுத்து அப்புறம் அவங்களோட சேர்ந்து ஒரு ரவுண்டு போட்டீங்கன்னா மச்சான் அப்படியே குஷி ஆயிடுவாப்ல. என்ன சொல்றீங்க மாமா? அதுக்கு என்ன பாண்டி, பண்ணிட்டா போச்சு. நான் சொல்லல.
என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷன் தான்ப்பா. ஐயோ இந்த மாதிரிலாம் வர முடியாது மாமா, சத்தியமா வர முடியாது. டைம் வேற ஆச்சு, வாங்க போலாம். வா மச்சான். வெளியெல்லாம் எதுக்குப்பா, இங்கேயே பண்ணிட்டா போச்சு. ஐயோ இங்கே வா. ஆமா இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ மாமா வீட்லயே வச்சுக்கிறீங்களா? ஐயோ மாமா நீ வேற லெவல் மாமா நீ. மாமா மில்ட்ரியா பாருங்க மாமா. கொண்டு வர்றேன், அப்புறமா பாத்துக்கலாம். அப்பா என்ன என்னடா? அப்பா அவனுக்கு என்ன கொடுத்தீங்களோ அதை விட எனக்கு டபுளா கொடுக்கணும். சரி அதுதான்ப்பா என்னோட ஒரே ஒரு ஆசை. ஐயோ என்ன அத்தை சிரிக்கிறாங்க? அவ என் கூட 33 வருஷமா வாழ்ந்திருக்கால. எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு என்ன செய்வேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். சூப்பர் சரி மாமா. இங்கே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சூப்பர் மாமா. மச்சான் நம்ம பார் ரெடி பண்ணலாமா? அம்மா ஹால் பாராக போகுது, நீ உள்ள போமா. இரு நானும் வரேன். இப்படி வை. மச்சான் ரெடியா? குளிருது மச்சான். மாமா வந்துட்டாப்ல. எடுங்க. அதான் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க போடுற ஊருகா அப்படி இருக்குன்னு மலர் சொல்லிக்கிறா. அது எனக்கு ஒரு தட்டுல வச்சு எடுத்துன்னு வாங்களேன். மாமா நீ ஊத்து மாமா, ஊத்து. நான் புடிச்சுக்கிறேன்.